ஸோ வாங்க எப்படி இது வித்தியாசமாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இன்ஸ்டா சால்வ் ஆப்வியஸாக உங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஏன்னா இந்த காலத்தில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறீங்க. என்னது, ஒரு டவுட்டை ஃபோட்டோ எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு சொல்யூஷன் வரும். அதான் யூஸ்வலாக எல்லோரும் பண்ணுவாங்க. ஆனால் வேதில் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ பசங்களா, வேதில் இன்ஸ்டா சால்வ் என்ன பண்ணுன்னா உங்கள் டவுட்ஸை இன்ஸ்டண்ட்டாக இட் வில் கிளாரிஃபை. அது மட்டும் இல்லாமல் சில ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ் இருக்குது. ஐ வில் கோ த்ரூ இட் ஒன் பை ஒன். ஸோ உங்களோட டவுட்டை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. உங்கள் ஃபோன்லேயோ இல்லை லேப்டாப்லேயோ ஸ்னிப்பெட் எடுத்து அங்கே நம்ம வேத் இன்ஸ்டா சால்வில் அப்லோட் பண்ணிங்கன்னா அதுவே கேட்கும், உனக்கு டீட்டெயில்டாக சொல்யூஷன் வேணுமா? ஏன்னா சில டைம் வந்து உனக்கு ஹிண்ட் தான் தேவை. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃபிசிக்ஸில் இருடோ சால்வ் பண்ணுறேன், இல்லை வேதாந்தூல தத்துவா புக் சால்வ் பண்ணுறேன், எனக்கு வந்து ஃபுல் சொல்யூஷன் வேணாம், எனக்கு ஹிண்ட் வேணும். வேத் எனக்கு ஒரு ஹிண்ட் கொடு, எப்படி இதை ஆரம்பிக்கணும்? ஏன்னா எல்லாருக்கும் பிரச்சனை என்னென்னா ஸ்டார்டிங் ஸ்டெப் தான். எப்படி சார் இதை ஆரம்பிக்கிறது, எனக்கு ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் சார். ஸோ அது உனக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு கூடவே ஒரு அண்ணா, ஒரு எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஜீனியஸாக உங்க கூட ஹெல்ப் பண்ணும். ஏன்னா பசங்களா, this is bigger than any teacher you know because it's AI, it's a machine basically. Okay, so it's a brain which is beyond superhumans, beyond supercomputers. அந்த அளவுக்கு. ஓகே, ஸோ உனக்கு ஹிண்ட் வேணா ஹிண்ட் கேளு, டீடைல் சொல்யூஷன் வேணுமா டீடைல் சொல்யூஷன் கேளு. டீடைல் சொல்யூஷன் ஸ்டெப் பை ஸ்டெப் வரும். முதல் ஸ்டெப் என்ன? ஸோ இது வந்து சப்ஸ்டிடியூஷன் மெத்தட். ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி சப்ஸ்டியூட் பண்ணணும், எப்படி அடுத்த ஸ்டெப் வந்துச்சு, எல்லாமே லைன் பை லைன் சொல்லி தரும். அது மட்டும் இல்லை, ஷார்ட்கட் இருந்தால் ஷார்ட்கட் நீ கேட்கலாம். ஸோ சப்போஸ் நீ ஒரு கேள்வி சால்வ் பண்ணுற, அது சொல்யூஷன் கொடுத்துருச்சு, நீ கேட்கலாம், வேத் இதுக்கு வேறு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கா? அது யாரும் சொல்லி தர மாட்டாங்க, டீச்சர்ஸே சம்டைம்ஸ் சொல்ல மாட்டாங்க. ஸோ வேத்னு நீ கேட்கலாம். ஸோ இது எந்த கான்செப்ட்லேருந்து வந்த கேள்வின்னு கூட உங்களுக்கு வேத் சொல்லும். இது வந்து இன்டெகிரேஷனில் சப்ஸ்டிடியூஷன் மெத்தடு, அதுக்கு தேவையான லெக்சர் கூட வேத் வில் ப்ரொவைட் ஃபார் யூ. ஸோ அதுக்கு தேவையான லெக்சர் LearnList நம்ம முன்னாடி பார்த்தோம்ல, ஸோ அது கொடுத்துரும். ஸோ அங்கே போய் கிளிக் பண்ணினா நீ என்னென்ன கான்செப்ட் தேவையோ அதுக்கு வேதாந்தில் இருக்க லெக்சர்ஸ்லாம் ஃப்ரீயாகவே உனக்கு டைரெக்டாக கிடைக்கும். ஸோ தட் இஸ் த பியூட்டி ஆஃப் இன்ஸ்டா சால்வ். ஸோ இதெல்லாம் தான் நீங்கள் மிஸ் பண்ணுவீங்க சாட் ஜிபிடி இல்லை ஜெமினை. ஏன்னா அதெல்லாம் வந்து ஜெனரிக் வெப்சைட்ஸ் பசங்களா. இது வந்து வெறும் எஜுகேஷனுக்காக. இட் இஸ் பேக்ட் வித் சூப்பர் பவர்ஃபுல் டூல்ஸ் அண்ட் இட் இஸ் கோனா மேக் யுவர் லேர்னிங் ஜர்னி சூப்பர் ஈஸி. ஆல் யூ நீட் இஸ் ஆசைடா. டே, உனக்கு ஆசை, பேஷன் இருக்கா, there is no stopping you. அவ்வளோதான். இது ஒரு வெப்பன் போதும்டா, நீ என்ன வேணா பண்ணலாம். You can score 100 or 100 in your school exams. You can even தெரிவிtify in your JEE mains and NEET. ஸோ அதுக்கு இதுதான் பசங்களா நம்ம இன்ஸ்டா சால்வ் ஃபீச்சர். ஐ ஹோப் யூ என்ஜாய் இட். ஸோ வாங்க, போன இதை நான் லைவாக காமிச்ச மாதிரி இதையும் நம்ம இன்ஸ்டா சால்வ் ஃபீச்சரையும் லைவாக போய் பார்த்துலாம். லெட்ஸ் கோ. ஸோ அடுத்த ஃபீச்சர் வந்தாச்சு பசங்களா, நம்மளோட இன்ஸ்டா சால்வ். இதுவுமே உங்கள் ஆப்பில் நீங்கள் பார்க்கலாம், வேத் இன்ஸ்டா சால்வ்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ வில் ஹாவ் திஸ் பேஜ். ஸோ இங்கே உங்களோட டவுட்ஸை நீங்கள் அப்லோட் பண்ணலாம், கேள்வியாக கேட்கலாம். நிறைய பேர் ஆனால் யூஸ்வலாக இமேஜ் தான் வச்சுருப்பாங்க இல்லையா, நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இமேஜ் அப்லோட் பண்ணுறதுக்கு யூ கேன் சூஸ் யோர் கேமரா ரோல்லேருந்து, ஃபோட்டோஸ்லேருந்து லெட்ஸ் சே 10th ஸ்டாண்டர்ட் ஒரு கேள்வி கேட்கலாம். ஸோ இதான் அந்த கேள்வி. இதை ரீசைஸ் பண்ணிவிட்டு and you can upload this. done குத்தினா அந்த இமேஜ் வந்து it is now uploaded. So you can ask, இந்த கேள்வியை சால்வ் பண்ணி காமி அப்படின்னு you can ask. அதே மாதிரி you can also choose detailed solution வேணுமா. சில பேருக்கு வந்து ஹிண்ட் மட்டும் கொடுத்தா போதும், சார் எனக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் வேணும், எனக்கு வந்து ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருக்குது, அப்போ நீங்கள் கிவ் ஹிண்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். இல்லை சில பேருக்கு ஒரு ஆன்சர் கீ, நீங்கள் எக்ஸாமில் ஏதாச்சும் எழுதிட்டு வந்திருப்ப, கீ மட்டும் செக் பண்ணும், ஏன்னா அப்போ தான் உனக்கு மார்க் என்ன வருதா வரலையான்னு தெரியும்ல. அப்போ யூ கேன் சூஸ் ஆன்சர் கீ. இல்லைனா டீடைல் சொல்யூஷன், டீடைல் சொல்யூஷன் கொடுத்துட்டு யூ கேன் கிளிக் ஆன் கோ. என்ன சப்ஜெக்ட்னு சூஸ் பண்ணு. ஸோ இந்த கேள்வி மேத்ஸ், ஸோ மேத்ஸ் சூஸ் பண்ணிட்டு சப்மிட். ஸோ அப்போ வேத் வில் திங்க் அண்ட் சால்வ் திஸ் கொஸ்டின். ஸோ இது ரொம்ப டஃப்பான கொஸ்டின், அதனால் கம்மி நேரத்துலேயே சால்வ் பண்ணிடும். பட் ஆனால் இஃப் யூ கிவ் அ ரியலி டஃப் கொஸ்டின் பசங்களா, இட் மைட் டேக் அ ஃபியூ மோர் மினிட்ஸ். ஓகே, பட் இந்த கேள்வி வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட், உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். ப்ராபிலிட்டி வந்து 1க்கு மேலே இருக்க முடியாது. ஸோ ஆன்சர் டி கரெக்டாக சொல்லிடுச்சு. ஆன்சர் மட்டும் சொல்லாமல் இட் கிவ்ஸ் யூ ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸ்பிளனேஷன். இதெல்லாம் தான் நல்ல கீ பாயிண்ட்ஸ் வென் யூ ஆர் ட்ரைங் டு லேர்ன். ஓகே, ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்யூஷனில் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராபிலிட்டி வந்து 0 to 1 தான் இருக்க முடியும், அதுக்கு மேலே போகக்கூடாது. ஏன் ஆப்ஷன் ஏ தப்பு, ஏன் மற்ற ஆப்ஷன்ஸ் ஏன் கரெக்ட் இல்லை, டி தான் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு எல்லா ஆப்ஷனையும் அனலைஸ் பண்ணிவிட்டு தென் சாட் ஜிபிடிக்கும் ஜெமினாய்க்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா, அங்கே வந்து மொட்டை ஆன்சர் சொல்லிட்டு போயிடுவாங்க. ஆனால் இங்கே கான்செப்ட் என்ன இன்வால்வ், ஏன்னா இது வந்து எஜுகேஷனுக்காக செய்யப்பட்டது.
என்ன ஷார்ட்கட் ட்ரிக் இருக்கு? இது ஒரு சாதாரண கேள்வி, ஆனால் நீங்கள் கேட்குற கேள்வி நல்லா டஃபாகவே இருக்கலாம். அதுக்கு ஏதாச்சும் ஷார்ட்கட் இருக்கா? அதில் என்னென்ன கான்செப்ட் இருக்கு நீ படிக்க வேண்டியது? ப்ராபிலிட்டி, ரேஞ்ச் ஆஃப் ப்ராபிலிட்டி. அதே மாதிரி பிட்ஃபால்ஸ் டு அவாய்ட், இந்த இடத்துல யாரெல்லாம் மாட்டுவா, எப்படி மாட்டுவாங்க, அதெல்லாம் கூட இட் வில் ப்ரெடிக்ட். ஸோ இட்ஸ் அ வெரி கூல் ஃபீச்சர். ப்ரீ ரெக்விசிட்ஸ் என்ன தேவை இந்த சாப்டர் படிக்கிறதுக்கு, அண்ட் ஆல்சோ பிளேலிஸ்ட். இந்த டவுட் நீ கேட்டல, அதுக்கு என்ன தியரி, என்ன குவிஸ்லாம் நீ அட்டன் பண்ணணும், அதுக்கு என்ன நோட்ஸு, அதுவுமே வி ப்ரொவைட் இன் திஸ் இன்ஸ்டா சால்வ் ஃபீச்சர் பசங்களா. அது மட்டும் இல்லை, இப்போ சில டஃப்பான கேள்வியில் ஸ்டெப் எனக்கு புரியல சார், எனக்கு ஸ்டெப் 2 புரியல சார், எனக்கு டவுட்டாக இருக்குன்னா அதையும் நீ ஸ்மார்ட் ஸ்னிப் ஆப் வச்சு இப்போ அந்த இடத்த மட்டும் நீ ஸ்கேன் பண்ணி திருப்பியும் அதை நீ ஒரு கேள்வியாகவே அனுப்பலாம். ஸோ அந்த எந்த ஸ்டெப் புரியலையோ அதுவுமே திருப்பி அதை எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ அதுதான் நம்மளோட இன்ஸ்டா சால்வ் ஃபீச்சர். ஐ ஹோப் யூ கைஸ் லைக்ட் இட். ஸோ அடுத்த ஃபீச்சர் என்னன்னு போய் பார்த்துலாமா? லெட்ஸ் கோ.